ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள், கத்திரி செடி மொக்கு இப்போ தான் வச்சுருக்காங்க. கத்திரி செடி, இங்கே பாருங்கள், தக்காளி செடி பூ பூத்துருக்காங்க. தோட்டம் வைக்கிறதா இருந்தால் என்னென்ன கவனிக்கணும்னு சொல்கிறோமா. தோட்டம் வைக்கும்போது ஒரு சிலது நம்மளே மாரி கவனிக்காத செஞ்சுருவோம். அந்த மாதிரி செய்ய தக்காளி செடி வச்சு கொஞ்சம் தூரம் வளர்ந்த உடனே அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் பைப் வச்சு இதை டேக் போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? தக்காளி பூ வச்சுருக்காங்க, மேலேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதே ஒரு தக்காளி செடி இருக்காங்க பாருங்கள். இதில் களை இருக்காங்க, இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. இதுவும் தக்காளி செடி தாம்மா. இது ஒரு தக்காளி செடி தாம்மா. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது முன்னாடி ஒரு தனி தொட்டியில் வச்சுருந்தேன். போயிட்டு வந்து பார்க்குறேன், இல்லை செம்பருத்தி நட்டு வச்சுருக்காங்க என் பொண்ணு. நேற்றுலாம் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி வதங்குறாங்க, என்னான்னு தெரியல. நான் போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பார்க்குறேன். நான் எடுத்து அப்புறப்படுத்தணும்னு இருந்தேன். காலையில் தண்ணி ஊற்றிட்டு தான் போனால், ஏன்னா இவங்க வதக்கமாக இருக்காங்க, என்னான்னு தெரியல. இதுவும் ஒரு கத்திரி செடி. இங்கே ஒரு கத்திரி செடி இருக்காங்க. இதே ஒரு அவரைக்கொடிமா. இதெல்லாம் அவரைக்கொடி, சரிங்களா? எப்படி அவரைக்கொடி வளர்ந்து இது தைப்பட்டம்மா எப்படி போகிறாங்க பாருங்கள். மேலே கிரீன் நெட்டுக்கு மேலே அவரைக்கொடி போகிறாங்க. அதை நான் அப்புறப்படுத்தணுமா, இல்லைன்னா கட் பண்ணி விட்டோன்னா அதுக்கு மேலே போய் காய்ச்சிதுன்னா நம்மளால் பறிக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக போயிடும். இது தை மாதம் போட்ட அவரைக்கொடி தாம்மா. ஆடியில் போட்ட நாட்டு அவரை கொடி கிடச்சிது எனக்கு. இந்த மாதிரி கொடியை ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா. இந்த ஒரு கொடி எங்கே போகுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கொடி வைக்கிறது பெருசு இல்லை, நம்ம இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொடி நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க, நமக்கும் பலன் கொடுப்பாங்க, சரிங்களா? கொடி வகை வச்சா 2 வேளையும் தண்ணி ஊற்றணும். ஆனால் இது பெரிய டப்பில் இருக்கிறதுனால ஈரம் இருக்குது. சின்ன பாத்திரமாக இருந்தால் இந்நேரம் காஞ்சிட்ருக்கோம்மா. இது அவரைக்கொடி, சரிங்களா? இது ஒரு அவரைக்கொடி தாம்மா. இங்கே பாருங்கள், தம்பட்டை அவரை காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தம்பட்டை அவரை தெரியுதுங்களா? ஆடி மாதத்தை விட நமக்கு தை மாதம் பலன் சீக்கிரம் கொடுக்குறாங்கம்மா. இதெல்லாம் தம்பட்டை வருமா. காலையில் பாப்பா பறிச்சு, ஆனால் சரியாக கவனிக்கலை, சரிங்களா? இதெல்லாம் தம்பட்டை அவரை. இதில் மிளகா போட்டிருக்கோம்மா. மிளகா போட்டு 1 2 வராங்க. மிளகா விதை போட்டிருக்கேன் நான். ரெண்டாவது இங்கே பாருங்கள், பாவக்காய் தெரியுதுங்களா? பாவக்காய் காய்ச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன பாவக்காயும் இருக்காங்க. இதே ஒரு பாவக்காய் இருக்காங்க. இதே பாருங்கள், இன்னொரு பெரிய பாவக்காய். நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கும்போது பழுத்துட்டு அதில் ஒரு 3 விதை காலையில் பார்த்தா 7 விதை இருந்தது. அப்புறம் மாலையில் பார்க்குறேன் 3 தாம்மா இருந்தது. அதுவும் போயிட போகுதுன்னு அந்த விதையை நான் போட்டுட்டேன். கடலை பட்டாணி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை உங்களுக்கு ஒன்று ஊனி காட்டுறேம்மா. இதையும் நம்ம பயிர் வைக்கலாம். இங்கே பாருங்கள், கொண்டைக்கடலை இப்படி ஊனி வைப்போம், கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம குச்சி தான் எடுத்து கொடுக்கணும் பக்கத்தில். அப்போ தான் கொடி இந்த பாருங்கள், பட்டாணி வைக்கிறேன், சரிங்களா? இதோ பட்டாணி. இதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம நடவு செய்யணும். காய்கறி பூவெல்லாம் வச்சுருக்கேன். சரி, இப்படி ஒரு பட்டாணி கடலையும் வச்சு வைப்போமா. இடம் இருக்குது, எவ்வளோ கடலை பாருங்கள். அது அப்படியே மொத்தமாக போட்டு மண்ணை போட்டு மூடிடுவோம். இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு இடையில ஒரு குச்சி கொடுத்து நம்ம கொடியை இந்த கயிறு மேலே அந்த கயிறு மேலே ஏற்ற வேண்டியதாம்மா. இப்படி தான் நம்ம தோட்டம் வைக்கணும். கொடி வகை வெள்ளரி, தர்பூசணி, அவரை, பாவக்காய் இந்த மாதிரிலாம் போட்டால் நம்ம ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி. இதெல்லாம் குச்சி தான், நான் கவாத்து பண்ண குச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் குச்சி தான். நான் ரொம்பலாம் ஸ்ட்ராங்காலாம் அவங்க வேறு இதுக்கு கயிறுலாம் கட்டலை. நம்மளால் என்ன முடியுமோ சிம்பிளாக அதை நம்ம செஞ்சுக்கலாமா. இந்த மாதிரி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம செடி வளர்க்குறவங்க மண்ணை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஆரோக்கியமான மண் இருக்கணும். மண்ணில் 75% செடி வளருவாங்க. நமக்கு மண் தான் நல்லா இருக்கணும்.
அதை பார்த்துக்கணும். அதில் உயிர் இருக்கணும், மண்புழு இருக்கணும். 4-5 இடத்துல நம்ம மண்ணை வந்து அள்ளி பார்க்கணும். எந்த இடத்துல கட்டி முட்டி இல்லாமல் இதை பாருங்கள், இந்த மண்ணை தொட்டு பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மண். எவ்வளோ நைஸாக ஏதோ ஒரு கட்டி முட்டி இருக்காங்களா பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணுமா மண், சரிங்களா? அந்த மாதிரி மண்ணாக பார்த்து எடுக்கணும். கட்டி முட்டி கல்லெலாம் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் கவர் இருக்கக்கூடாது. மண்ணில் 75% செடி வளருமா, அந்த மண்ணை பார்க்கணும். அப்புறம் நர்சரியிலையோ இல்லை நீங்களோ விதை போடுறீங்கன்னா சாயந்தரம் தான் போடணும். இப்போ உங்களுக்கு எப்படி நான் பட்டாணி கடலையும் நட்டு காமிச்சேன், அந்த மாதிரி மாலையில் விதை போட்டிங்கன்னா தான் வெயில் தாக்கம் இல்லாத நிலவு வெளிச்சம் கூலிங் காற்று அவங்க வளர்கிறதுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. தண்ணி ஊற்றுறது காலையில் 8 மணிக்குள்ளே ஊற்றணும், இல்லைன்னா சாயந்தரம் 5:30க்கு மேலே தான் ஊற்றணும். இப்போ ரொம்ப சம்மரு. தண்ணிக்கு சொல்லிட்டேன், விதை போடுறத சொல்லிட்டேன், மண் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து விதை நேர்த்தியாக இருக்கணும். கையில் தொட்டு பார்த்தா விதை வந்து கொஞ்சம் மோடாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். பூச்சி அரிச்சிடக்கூடாது, விதை நேர்த்தி இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாடி தோட்டத்தில் ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. மல்லாட்டை புண்ணாக்கோ ஊற வச்சு போடலாம், வாழைப்பழத்தூள் ஊற வச்சு போடலாம், முட்டைத்தூள் போடலாம், காய்கறி வேஸ்டேஜ் போடலாம். நம்மளால் முடிஞ்சது என்ன வேணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. இப்போ கீழே வீட்டில் 4 வாழைப்பழம் அழிஞ்சிடுச்சு, ஒன்றும் யூஸு, அப்படியே கொஞ்சம் வந்து மண்ணை தள்ளிட்டு அந்த மண்ணுங்கிட்ட போட்டு போயிட்டு அது எரு தான். இந்த மாதிரி நம்ம வந்து தோட்டம் வளர்க்கணும். ஆர்வம் இருக்கணுமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு ஆர்வம் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு கோடைக்கால விடுமுறை, ஆர்வம் இருந்து நீங்கள் ஒரு 4 செடியை வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ நிம்மதி வரும், அவ்வளோ அமைதி வரும். நம்ம நிம்மதி இல்லைன்னு கோயிலாக போகிறத இந்த மாதிரி தோட்டம் வச்சு பாருங்கம்மா. இது என்னுடைய அனுபவம். அவளுக்கு மனசுக்கு ஆறுதலாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனக்குறைகளை கூட இவங்கள்ட்ட சொல்லலாம், நம்ம சந்தோஷத்தை சொல்லலாம். அவங்க அமைதியாக செடிங்கெல்லாம் ஆடி ஆடி வளைஞ்சி கேட்டுப்பாங்களே ஒழிய நம்மளோட அவங்க ஐக்கியமாகிடுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கர்னே வச்சுக்கலாம் அவங்கள. அந்த அளவுக்கு நீங்கள் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அம்மு தோட்டம்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் வச்சு டெமோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூம்மா.